வணக்கம் நண்பர்களே. நீங்க எல்லா சமையல் வீடியோலயும் ஒரு விஷயம் பார்த்திருப்பீங்க, குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆனா அது என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியா இருக்கும். நானே கூட இதுல பல வீடியோஸ்ல வந்து இது என் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், எல்லாம் கலந்த மிளகாத்தூள் அப்படின்னு சொல்லுவேன். அந்த எல்லாம் கலந்த அப்படின்னா எதெல்லாம் கலந்த அப்படின்னு நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க. அக்கா உங்களோட மிளகாத்தூள் கொஞ்சம் சொல்லுங்க, என்னெல்லாம் சேர்க்குறீங்கன்னு சொல்லுங்கன்னு நேர்லயும் கேட்குறீங்க, யூடியூப்லயும் கேட்டிருக்கீங்க, இன்ஸ்டாலையும் கேட்டிருக்கீங்க. சரி, இந்த வாட்டி நான் மிளகா அரைக்க போறேன், அது உங்களோட பகிர்ந்துக்கலாம், உங்களுக்கும் உதவியா இருக்குமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. என்னென்ன சேர்க்க போறோம், எப்படி அரைக்க போறோம் பார்க்கலாம் வாங்க. இது கருவேப்பிலை நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி எடுத்து நம்ம வறுத்துக்கலாம். ஆனால் நல்லா இந்த மாதிரி 2 கொத்து கையில் 2 கை வர மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து கொம்பு மஞ்சள் 100 கிராம் எடுத்துட்டு இருக்கேன். வெந்தயம் 50 கிராமுக்கும் கம்மியாகவே எடுத்துக்கோங்க, ஏன்னா கசப்பு வந்துட்டா பிரச்சனை. இது வந்து மிளகு 100 கிராம், சோம்பு 100 கிராம், சீரகம் 100 கிராம், பச்சரிசி 150 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து கடலைப்பருப்பு, அது ஒரு 250 கிராம், துவரம்பருப்பு அதுவும் 250 கிராம். இப்போ நான் சொன்னது எல்லாமே 2 கிலோ மிளகாவத்தலுக்கானது, 2 கிலோ தனியாக்கானது. நான் அப்படிதான் போடுவேன். ஸோ அதுக்கான அளவுகள் தான் இப்போ சொன்னது. அதை வறுத்து நம்ம எடுத்துக்குவோம். எல்லாத்தையும் வறுக்கிறதுக்கு நான் இந்த சட்டி தான் எடுத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதான், இதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால இதை எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த 250 கிராம் கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன அளவு எல்லாமே வந்துட்டு 2 கிலோ மிளகா வத்தல், 2.5 கிலோ தனியாக்கு சொன்னது. உங்களுக்கு ரொம்ப காரம் வேணும் அப்படின்னா ஈக்குவலாக போட்டுக்கலாம். 2 கிலோ மிளகா 2 கிலோ தனியா போட்டுக்கலாம். பட் நான் வந்து 2.5 கிலோ தனியா 2 கிலோ மிளகா எடுத்துட்டு இருக்கேன். இப்போ வறுக்கும் போது கொஞ்சம் விட்டு விட்டு வறுத்துக்கோங்க, உங்களுக்கே வாசம் தெரியும். அது நல்லா வறுபட ஆரம்பிக்கும் போது நல்ல வாசம் வரும், கலரும் சேஞ்ச் ஆகுது பாருங்க, அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 250 கிராம் துவரம்பருப்பும் அதே மாதிரி பொன்னிறமா நம்ம வறுத்துக்கணும். நல்ல கலர் மாறி இருக்கும் பாருங்க, இந்த மாதிரி கலர் மாறணும், வாசம் வரணும். ஏன் இந்த அளவுக்கு வறுக்கணும்னா அப்பதான் மிளகாத்தூள் ரொம்ப வாசமா இருக்கும், குழம்பும் டேஸ்டா இருக்கும். அடுத்து சோம்பு உங்களுக்கே தெரியும், நம்ம பொன்னிறமாக வறுத்துக்கணும். இப்போ அடுத்ததா நம்ம சீரகம், அதுவும் 100 கிராம் எடுத்துட்டு இருக்கோம், அதை சேர்க்குறோம். சோம்பும் சீரகமும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான், கலர் மாறும், நல்ல பொரியிற சத்து கேட்க ஆரம்பிக்கும், அப்போ நீங்கள் நிறுத்திடலாம். இப்போ ஒரு சிலருக்கு இது ஏன் வறுத்து அரைக்கணும், அப்படியே போட்டு அரைக்கக்கூடாதுன்னு ஒரு சந்தேகம் இருக்கும். ஏன் வறுத்து அரைக்கணும்னா டேஸ்ட் ஒரு சைடு இருந்தால் கூட இப்படி வறுத்து அரைக்கும் போது தான் மிளகாத்தூள் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். இப்போ நான் அரைக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 6-7 மாதம் வரும். ஆனால் அது பூசணம் பூடி வைக்காம அப்படியே வாசம் மாறாமல் நல்லா டேஸ்டாக இருக்கும் எனக்கு. மிளகும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா அந்த லைட்டாக அது கலர் மாறும், நல்ல வாசம் வரும், உங்களுக்கு வெடிக்கவும் ஆரம்பிக்கும். அந்த டைமில் நீங்கள் ஏற்றிக்கலாம். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் மிளகாவே வறுப்பாங்க, மிளகா தனியாவே. நான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் அந்த மொட்டை மாடியில் காய போட்டிருப்போம். ஏன்னா மொட்டை மாடியில் காய வச்சுட்டோம்னா அது வறுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும், வறுக்கும் போது நெடி தாங்காது, இருமல் தாங்காதுங்க. அதனால மொட்டை மாடியில் காய வைக்கிறது தான் பெஸ்ட்டு. உங்கள் வீட்டில் மொட்டை மாடி இருந்ததுன்னா காய வச்சிருங்க, வேறு வழி இல்லைன்னும் போது லைட்டாக வறுத்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட், எவ்வளோ நல்லா காயுதோ அவ்வளோ நல்லா இருக்கும், அவ்வளோ நாள் மிளகாத்தூள் கெடாமல் இருக்கும். திரும்ப திரும்ப வறுக்கிறதும் சரி, காய வைக்கிறதும் சரி, நம்ம வந்து ரொம்ப கெட்டாமல் இருக்கிறதுக்கு தான். இப்போ வெயில் இருக்கும் போதே நீங்க மிளகாத்தூள் இந்த மாதிரி ஒரு 6 மாசத்துக்கு உங்களுக்கு வரணும்னா எவ்வளவு தேவைன்னு பார்த்து அரைச்சுக்கோங்க. நான் சொல்ற மாதிரி எனக்கு இந்த 2-2.5 கிலோ நான் சொன்ன அளவு எனக்கு 5-7 மாசம் வரைக்கும் வரும். அப்புறம் அதே மாதிரி மிளகு வறுக்கும் போது நீங்க ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. வெந்தயம் வந்து ரொம்ப நேரம் எடுக்காது, அது சட்டுன்னு பொரிஞ்சிடும், கலர் மாறிடும், அப்போ நீங்க எடுத்துடலாம். இது வந்து சந்திராக்கா சொன்னது. சந்திராக்கா சூப்பர் குக்கு, வேற லெவல்ல சமைப்பாங்க, நிறைய குக்கிங் டிப்ஸ் சொல்லிட்டே இருப்பாங்க எப்பவுமே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொரியதும் தெரியும், கலரும் சூப்பராக மாறுது பாருங்க. அரிசி கலர் பொன்னிறமாகுது பாருங்க. அரிசி முக்கியமாக நம்ம எதுக்கு போடுறோம்னா, குழம்பு மிளகாத்தூள் போட்டோன்னா குழம்பு கொஞ்சம் திக்காகும் பார்த்தீங்களா, அதுக்காக தான். இந்த அரிசி தான் அந்த குழம்பை திக்காக்குறது. மிளகாத்தூளில் அந்த விஷயத்த பண்ணுறது இதுதான், அந்த வேலையை பண்ணுறது இந்த அரிசி தான். இது வெள்ளி மஞ்சள், கொம்பு மஞ்சள் அப்படி சொல்லிக்கலாம். இது வந்து ஒரு சிலர் மஞ்சள் சேர்க்க மாட்டாங்க, ஏன்னா தனியா மஞ்சள் போடுறதுனால மிளகாத்தூள்ல சேர்க்க மாட்டாங்க. நாங்க வந்து எப்பவுமே மிளகாத்தூளையும் சேர்த்து அரைச்சுக்குவேன். தனியா போடணும்னு எனக்கு ஃபீல் இருந்தாலும் நான் போட்டுக்குவேன். மஞ்சள் எவ்வளவு சேர்த்தாலும் நல்லது தானே.
இப்போ கடைசியாக நம்ம கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை ஒரு சில நேரம் நம்ம வந்து காய வச்சு எடுத்துப்போம். அப்படி இல்லை நம்ம அப்போ தான் கருவேப்பிலை கிடைக்குதுன்னா இந்த மாதிரி இந்த கடாய் சூட்லேயே அந்த கருவேப்பிலையை வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வறுத்திங்கன்னா கூட போதும். முறுன்னு ஆகிடும். அது சத்தம் வர வரதான் அது நல்லா வறுப்படுது அப்படின்னு அர்த்தம். நார்மலாக நான் வந்து தட்டில் வச்சு அப்படியே வச்சிருவேன். வீட்லேயே கூட நிழல்ல அது பாட்டுக்கு காஞ்சிட்டு இருக்கும். மிளகா பொடி பண்ணுறதுக்கு இல்லை கருவேப்பிலை பொடி பண்ணுறதுக்குலாம் அதை யூஸ் பண்ணிப்பேன். அதுவே இருக்கும். இந்த மாதிரி இல்லாதால நான் ஃப்ரெஷ் கருவேப்பிலையே இந்த மாதிரி வறுத்துக்கிறேன். கலரும் மாற ஆரம்பிக்குது பாருங்க. போதும், இதுக்கு மேலே மாற வேணாம். நம்ம இப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம். தெரியுது பாருங்க. இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டோடனே எல்லாமே இப்போ சூடாக இருக்கும். நம்ம அடுத்தடுத்து உடனே வறுத்தோம்ல, உடனே வந்து மிளகாத்தூளை கொட்டி எடுத்து வச்சிடக்கூடாது. நல்லா ஆற விடுங்க. இதை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மிளகாத்தூள், தனியா இது எல்லாத்தையும் கொட்டி எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறின அந்த பொருட்களை தான் நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கணும். அரைச்ச உடனேயும் அதை ஆற வைக்கணும். வீட்டில் கொண்டு வந்து அதை ஆற வைக்கணும். உங்களில் பலருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் முடிஞ்சால் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இது காஞ்சிருக்கணும். அப்போ வந்து அதே தனியாக தட்டில் எடுத்தேன்னா உங்களுக்கு காட்டுறதுக்காக தனியாக தட்டில் எடுத்தோம். மற்றபடி மொத்த மிளகாயும் நான் கவரில் போட்டு வச்சுருக்கேன். தனியா எனக்கு பெரிய பாத்திரம் எதுவும் இல்லை, பெரிய பேக் எதுவும் இல்லைன்றதும் தனியாவையும் இதெல்லாம் வந்து வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். ஒரு 2.5 கிலோ தனியா நான் ஏற்கனவே எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்க. இது அகைன் நான் வந்து வீடியோக்காக தனியாக எடுத்து வச்சேன். அதையும் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொருட்களோடு சேர்த்துக்க வேண்டியதுதான். இப்போ இந்த மெஷின்ல கொடுத்து நம்ம அரைக்கும் போது எல்லாத்தையும் ஒன்னா கொட்டி தான் அரைப்பாங்க. நான் ஏன் இப்படி தனியா எடுத்துக்கிறேன்னா எனக்கு பாத்திரம் இல்லாதல மிளகாவை தனியா தனியாவை தனியா அப்படி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட பெரிய பாத்திரம் இருக்கு, நல்ல பெரிய பேக் இருக்குன்னா எல்லாத்தையும் ஒன்னா கொட்டி நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம். ஆனா ஆற வச்சு எடுத்துட்டு போங்க, அதான் ரொம்ப முக்கியம். அவ்வளோதாங்க. நம்ம வீட்டில் இருந்து தனித்தனியாக வறுத்து எடுத்துகிட்டு போகிற மிளகா வத்தல், தனியா, மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி அரைக்கிறாங்க. ஒரு தடவை இல்லைங்க, 3 தடவை திருப்பி திருப்பி அரைக்கிறாங்க. அரைச்சி நமக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான பொடியாக கொடுத்துட்றாங்க. சும்மா இல்லை, அங்கேயே வச்சு காய வச்சும் கொடுத்துடுவாங்க. அதுக்கப்புறம் அதை நம்ம வீட்டில் லேசாக காய வச்சுட்டு நம்ம எந்த டப்பாவில் போட்டுக்கணுமோ போட்டுக்க வேண்டியது தான். நமக்கு அதிரடியான சூப்பர் சுவையில் கம மிளகா பொடி ரெடி ஆகிடும். இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணிவிட்டு உங்கள் வீட்டு குழம்புலாம் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இணைந்திருங்கள் நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம்.